Hello friends, this is Abhi from Abhi Creation. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ கலர்ல நல்ல பியூர் காஞ்சிபுரம் பட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டா ஜரி போட்டுருக்கு, நல்ல பியூர் ஜரி போட்டுருக்கு. அண்ட் முந்தான பார்த்தீங்கன்னா இது மாதிரி அதுலயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஞ்சம் சர்க்கிள் ஜரி போட்டிருக்கு. ஃபுல்லா ஷட்டிலா இருக்கு, ரொம்ப பளிச்சுன்னு இல்லை, ரொம்ப டல்லாவும் இல்லை, ஓரளவு கொஞ்சம் ஷட்டிலா இருக்கு. காப்பர் சில்வர் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஒரு மாதிரி பிளசண்டான ஒரு கோல்டு இருக்கு. அண்ட் இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டரே கிடையாது, ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பார்டரே கிடையாது. பார்டரே இல்லாமல் இது ஒரு சாரி தான். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டார்க் ப்ளூ பிளெயின் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம வேற ஒரு காமன் ப்ளவுஸ், ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து காமனாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நிறைய சாரிக்கு அதை வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு காமன் ப்ளவுஸ் கேட்டாங்க. ஸோ நம்ம காமன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் ஜாஸ்மினில் வாங்கினோம். ஜாஸ்மினில் வாங்கிட்டு ஹெவி ஒர்க் ப்ளவுஸாக கேட்டாங்க. ஏன்னா சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இட் இஸ் காஞ்சிபுரம் சாரினாலுமே சாரி சிம்பிளாக இருக்குது, பார்டர் எதுவும் இல்லாதனால ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் ப்ளவுஸ் தான், ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் போட்டிருக்கோம். ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தனியாக இதுக்கு நம்ம ஒரு ட்ரேசிங்கோ ஒரு ஜெராக்ஸோ எதுவுமே நம்ம எடுக்கவே இல்லை, ஸ்கேன் பண்ணவே இல்லை. என்ன பண்ணியிருக்கோம்னா குட்டி குட்டி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீச் கலரில் வாங்கியிருக்கோம், நல்ல ஒரு பீச் கலரில். ஏன்னா அவனுக்கு நம்ம இதோட சேர்த்தா டார்க் பிங்க்கு ப்ளூ க்ரீன் இதெல்லாம் போகும். பட் அவங்க நல்லா அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ப்ளசண்ட்டான கலராக இருக்கணுங்கிறதுனால பீச் கலர் சூட் பண்ணியிருக்கோம். இது அவங்க ஒரு 4 சாரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி போட்டிருக்கோம். நெக்கில் அவுட்லைன் நார்மலாக போட்டுட்டு எல்லா இடமும் சும்மா நம்ம ரஃப்பாக அந்த பென்சில்ட்டையோ இல்லைன்னா நார்மலாக இருக்கிற ஒரு லைட்டான ஒரு அந்த இதுக்குன்னு டெய்லர்ஸ் சாக்லையோ குட்டி குட்டி சுழியாக போட்டுட்டு இந்த ஷேட்ஸ் வர்ற மாதிரி டல்லான ஒரு ஷேட்ஸில் ஒரு 2-3 கலர் பீட்ஸ் எடுத்துட்டோம். 3 பீட்ஸில் அங்கே நம்ம சுழியாக போட்டிருக்கோம். அவ்வளோதான், அங்கே வேற எதுவுமே இதில் ஒர்க் கிடையாது. போட்டுட்டு இருக்கிற மீதி கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இலை போட்டிருக்கோம். இதை டிசைன் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். குட்டி குட்டி ஜருகையில் இலை போட்டு திரும்ப அதுக்குள்ளே ஆன்டிக் பிளாக் கலராக கொஞ்சம் ஷைன் அடிக்கிற மாதிரி பீட்ஸ் வச்சுருக்கோம். இது ஒன்று தாங்க வச்சுருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு நல்லா ரெடிமேடில் இருக்கிற டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி ஹெவியாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் எல்லாம் வெளியே போய் நம்ம ஒர்க் பண்ணோம்னா 30,000 ருபீஸாவது சொல்லுவாங்க. பட் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லி போடாமல் ரொம்ப சிம்பிளான பட்ஜெட்டை நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்கு. நமக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸு. அண்ட் பேக் நெக்கில் ரோப்பு கொடுத்துட்டு திரும்ப அதுக்கும் ஒரு கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ் தொங்க விட்டுருக்கோம். இதுதான் ஃபுல் ப்ளவுஸ், இந்த ஒர்க்கு தாங்க. இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சாரிக்கு ஈக்குவலாக இந்த ப்ளவுஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து ஒரு 3-4 சாரிக்கு மாற்றி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ப்ரைஸில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி இது வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான். அவங்க வந்து எந்த டயக்ராமோ எதுவோ வரைய தேவையில்லை, கட்டிலில் போட்டு ஒர்க் பண்ணலாம், இல்லை ஃப்ரேம் போட்டு ஒர்க் பண்ணலாம், நம்ம சாய்ஸ் தான், நம்மளுடைய விஷ் தான். இதை எப்படி நம்மளோட சாய்ஸில் எப்படி நம்ம ஐடியா பண்ணி போடுறோமோ அது மாதிரி போடுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இது மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி வீடியோ கேட்டு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.